இது எல்லாத்தையுமே தள்ளி விட்டு க்ளீனாக தொடச்சி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ தொடச்சி விட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு அங்கே இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த துணியிலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அந்தளவுக்கு தொடச்சிருக்கோம் இல்லையா? உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி தான் அந்த மரம் வந்திருக்கும் பாருங்கள், அழுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவலாக இது உள்ளே வந்து லைட்டாக வச்சு லாக் பண்ணி விட்டு, அடுத்தது இப்போ நான் வந்து இந்த வெல்வெட் இருக்குது இல்லையா, இதையுமே வந்து நான் மாற்றி ஆகணும். ஏன்னா இதுலேயுமே மை இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நாடாவை காட்டுறேன் பாருங்கள். சைட்லெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஒட்டிகிட்டு இருக்குதா, இந்த தொட்டிக்கோல் வைக்குள்ளே போயிட்டு வர வெளியே வர இந்த மாதிரி இருக்கும். மை வந்து ஃபுல்லாகவே நாடா ஃபுல்லாகவே ஒட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜரிகை நாடாவிலையும் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது கோன் நாடாவிலையுமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜரிகை நாடாவில் வந்து உப்பு காயதெல்லாம் போட்டு க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து முன்னாடியும் பின்னாடி சைடில் எல்லா இடமுமே பார்த்து க்ளீனாக உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இப்படி தான், அதாவது முதல்ல எப்படி இருந்தது, இப்போது